நந்தினி மண்சட்டி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரியாணியை விட டேஸ்ட்டாக புதினா புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி கொடுத்து விடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுடைய லஞ்சு பாக்ஸ் குழந்தைங்களது பார்த்திங்கன்னா ஈவினிங் வரும்போது காலியாக தான் வரும். அந்தளவுக்கு ஹெல்த்தியானதும் கூட, அதே சமயத்தில் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 கூட சேர்த்தி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு ஒரு இஞ்சி துண்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய பூண்டு பல்லாக இருக்கிறனால ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. இதான் மெஷர்மெண்ட்டு. 2 டம்ளர் எடுத்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கணும். இப்போது புதினாவை நம்ம இதோட ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். இப்போ புதினா மட்டும் இல்லாமல் இதோட நான் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க. அதாவது எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த அளவு தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிருவோம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், இதை மட்டும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதிகமாக இதுக்கு சேர்த்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா இந்த இதை கொலைய வேக வச்சிரும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சது ஒரு கையும், கேரட் 1 எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸ் எல்லாம் சேர்த்துறாதீங்க, அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இந்த கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே இந்த இதில் அப்படியே வதங்கட்டும். நான் இப்போ இதுக்கு ஒரே ஒரு டம்ளர் அரிசி மட்டும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நான் இப்போ 1 கப்பு அரிசி சேர்த்துருக்கனால 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கழுவி தண்ணியை வடித்து வெறும் ரைஸ் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் விசில் போட்டு மூடி வச்சுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி விட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே கிளறி விட்டுருங்க. வாசம் சூப்பராக இருக்குதுங்க. சூப்பரான சுவையான ஒரு புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி இது. இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க.
நல்லா இப்படி கலர்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். நம்ம வந்து வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த புதினா ரைட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம், சிக்கன் வறுவல், இல்லை மஞ்சூரியன் சிக்கனு, இந்த மாதிரிலாம் வந்து எது உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அது வந்து பண்ணலாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு புதினா புலாவோட நீங்கள் வந்துட்டு வெங்காயம், அதாவது தயிர், வெங்காயம் போட்டு நம்ம வெங்காய ரைத்தா பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி புதினா புலாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்த மறக்காதீங்க. நன்றி.